ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நான் லாஸ்ட் வீக் வந்து என்னோட ஒரு வீடியோவில் ஸ்டேட் போர்டை பற்றி பேசியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து இதோட செகண்ட் பார்ட்டாக வாட் இஸ் சிபிஎஸ்இ அப்படிங்கிறது பேச போகிறேன். நம்மலாம் இப்போ நாங்கள் வந்து சிபிஎஸ்சி அப்படிங்கிறத வந்து ரொம்ப கேட்குறோம். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா இல்லை, நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎஸ்சி வந்து புதுசாக வந்தது இல்லை. சிபிஎஸ்சி இஸ் சம்திங் தட் ஹாஸ் பீன் இன் பிக்சர் சின்ஸ் 1921. அந்த ஃபார்மேஷன் வந்து 1921 ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ எப்படின்னா இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டேட்ஸாக இட்ஸ் ஸ்டார்டட் இன் உத்தரப்பிரதேஷ். ஸோ உத்தரப்பிரதேஷ்லேருந்து பக்கத்தில் உள்ள ஒவ்வொரு ஸ்டேட்டாக வந்து அவங்க ஆட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. குவாலியராக இருக்கட்டும், சில பார்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் இந்தியாவாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. 1929 இன்னும் சில ஸ்டேட்ஸை ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 1952 தான் ஓகே, இனி இது வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸோட போர்டாக இருக்காது, இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டு போர்டு அக்ராஸ் இந்தியா அந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு வந்தது தான் சென்ட்ரல் போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், தட் இஸ் சிபிஎஸ்சி. தட்ஸ் வாட் வி see. ஓகே, ஸோ இந்த எஜுகேஷன் வந்து இதோட பர்பஸ் அதெல்லாம் வந்து நான் கோயிங் ஃபார்வர்ட் வீடியோவில் பேசுகிறேன். பட் டு டாக் அபவுட் த ஹிஸ்ட்ரி, இன் 1952 தான் வந்து சிபிஎஸ்சிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆச்சுது. அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லா ஸ்டேட்ஸையுமே எல்லா ஸ்கூல்ஸையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, வை டோன்ட் யூ இன்கார்பரேட் ஆர் சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எவ்ரி ஸ்கூல் ஸ்டார்டட் லுக்கிங் இன் டு இட் அண்ட் தி செட் ஓகே, நம்மளும் இது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. மே 2019 இவங்க கவுண்ட் எடுக்கும்போது 21,000+ schools in India was registered in CBSE board, and அதை தவிர்த்து 228 schools ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து, அதுவும் 25 ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து சிபிஎஸ்சி பேட்டர்னை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும், அது ஹிஸ்ட்ரியை கேட்டதுக்கப்புறம் இல்லை இது வந்து நேற்று இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது இல்லை. ஒன்லி நவ் இட்ஸ் எல்லா ஸ்கூல்ஸுமே ஆர் அண்டர் த ப்ரெஷர். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலை ப்ரிஃபர் பண்ணால் கூட நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா மெட்ரிகுலேஷனா, ஓகே எனக்கு வேண்டாம். அதனால் நிறைய ஸ்கூல்ஸ் இப்போ வந்து சிபிஎஸ்சி போர்டுக்கு மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ சிபிஎஸ்சி இஸ் a centralized body, okay, centralized body which designs the curriculum pattern for all the schools which is registered under them. And India மட்டுமே 21,000+ schools இருக்குது. This is as per 2019 survey. Okay, இந்த போர்டோட மோட்டோ என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த போர்டோட மோட்டோ வந்து ஸ்டேட் போர்டு மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் எஜுகேஷன் கொடுக்கக்கூடாது. ஸோ இவங்க வந்து கண்டினியூஸாக நம்மளோட எஜுகேஷன் குவாலிட்டியை, எஜுகேஷன் கரிக்குலமை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் எவ்ரி டைம் இட் ரிக்வயர்ஸ் அ சேஞ்ச், இட் இஸ் அப்டேட்டட். சிபிஎஸ்சியோட ஃப்ரேம் ஒர்க் என்னென்னா ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நிறைய ஸ்கில் பேஸ்ட் லேர்னிங் நிறைய இருக்கும். அதாவது ஜஸ்ட்டு நம்ம தியரி மட்டும் படிக்காமல் அந்த விஷயத்தை வந்து பண்ணி பார்த்து கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையாவே கொடுக்கும். ஸோ சிலபஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராக்டிக்கல்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் செகண்ட்லி நான் சொன்ன மாதிரி கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் கண்டினியூஸாக இந்த போர்டு வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்ன எஜுகேஷன் ட்ரெண்ட்ஸில் என்ன மாறிக்கிட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நோமோர் அந்த கிளாஸ் ரூமில் வந்து பிளாக் போர்ட்ஸில் மட்டும் கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு கிடையாது. கிளாஸ் ரூம்லேயே டெலிவிஷன்ஸ் இருக்குது. கிளாஸ் ரூம்லேயே வந்து நிறையா மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சிபிஎஸ்சியோட கைட்லைன், இது வந்து சிபிஎஸ்சியோட ரெக்குவயர்மெண்ட். ஸோ அங்கேருந்து வர்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இந்த ஸ்கூல் வந்து சிபிஎஸ்சி போர்டில் வந்து என்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக தே நீட் டு அட்ஹர்ன் டு தட். ஸோ சிபிஎஸ்சி கண்டினியூஸில் ரிசர்ச் பண்ணி என்ன நடந்துட்டுருக்கு எஜுகேஷனல் வேர்ல்டில் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களோட சப்ஜெக்ட்ஸ் மேஜர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், சோஷியல் சயின்ஸ், அப்புறம் சில ஒகேஷ்னல் கோர்சஸ் அண்ட் ஆல்சோ லாங்குவேஜஸ். ஸோ ஆல் ரவுண்ட் டெவலப்மெண்ட் கொடுத்துட்டு திஸ் அலவுஸ் தி ஸ்டூடெண்ட் டு ஹாவ் அன் எக்ஸ்போஷர் டு எவ்ரி திங். ஓகே, இது வந்து ஸ்பெஷலைசேஷன் கிடையாது. இவங்களோட பிலீஃப் என்னன்னா, ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தையோ இல்லை ஃபார் தட் மேட்டர் ஒரு 15-year-old child cannot decide எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்காது, எனக்கு பிடிக்கலன்னா மேக்ஸ் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஆப்ஷனே கிடையாது. இதுதான் ஸ்டாண்டர்ட் சிலபஸ். நீங்கள் எல்லாமே படிக்கணும். Maybe at a later stage in life when you go to college, at that point of time you can decide what you like and you can take.
ஸோ இவங்க கரிக்குலம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆல்ரவுண்ட் கரிக்குலம். ஆனால் அட் தி சேம் டைம் இந்த கரிக்குலம் இஸ் டெவலப்ட் வித் கரியர் ஆஸ்பிரேஷன்ஸ் இன் மைண்ட். நாளைக்கே நான் வந்து ஒரு ஜாப் எடுக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து இன்கல்கேட் பண்ணியிருக்காங்க. லைக் யூனோ எனக்கு ஒரு ஜாப் எடுக்கணும் அப்படின்னா நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் இந்த ஜென்ரேஷனில் படித்ததுக்கும் வேலை பார்க்குறதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கேப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. சிமிலர்லி இட் இஸ் நாட் ஓன்லி அபவுட் ஸ்டடீஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட் தான் அவங்களோட கோல். ஸோ இவங்க வந்து நிறைய லைஃப் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து க்ரியேட்டிவிட்டி இன்கல்கேட் பண்ணுறது, கிட்ஸுக்கு வந்து நிறைய ட்ராயிங், ஆர்டிஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிறைய கற்றுக் கொடுக்கறதுக்கு அது எல்லாமே வந்து நல்லா ட்ரை பண்ணுவாங்க இவங்க. ஸோ மேபி ஒரு குழந்தைக்கு கிரியேட்டிவிட்டி இருக்கலாம், பட் அவனுக்குள்ள இருக்கிற கிரியேட்டிவிட்டி வந்து வெளியே வர்றதுக்கு இந்த சிபிஎஸ்சி போர்டு வந்து ஹெல்ப் பண்ணும். செகண்ட்லி வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், இதெல்லாம் வந்து பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதே இல்லை ஒரு பிடி பீரியட் அப்படின்னு சொல்லி. பட் சிபிஎஸ்சியோட கரிக்குலம்லேயே வந்து சில ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், ஃபிசிக்கல் ஃபிட்னஸை வந்து எடஹன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்லி as I said லைஃப் ஸ்கில்ஸ், லைஃப் ஸ்கில்ஸையுமே இக்னோர் பண்ண மாட்டேக்காங்க. சிம்பிளான பேசிக்கான திங்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பங்க்சுவாலிட்டி அந்த மாதிரியான விஷயங்களை இன்கல்கேட் பண்ணுறாங்க. rather than the old mechanism of studying wherein like இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணுங்கிறத விட குழந்தைங்களுக்கு ஈச் திங்கோட இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ தட் they themselves can inculcate it in life. ஆஸ் அ பேரண்ட்டாக வந்து எதுக்கு சிபிஎஸ்சி நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து சிலபஸ் நிறைய அவங்களோடது வந்து டிஃப்ரெண்ட் ஒரு காம்ப்ரிஹென்சிவான சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி. செகண்ட்லி வந்து வைட் நெட்வொர்க் ஆஃப் ஸ்கூல்ஸ். எப்படின்னா நீங்கள் வந்து இன்னைக்கு சென்னையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைய நீங்கள் சிபிஎஸ்சியில் படிக்க வச்சிங்கன்னா நாளைக்கு நீங்கள் வந்து வேறு ஏதோ ஒரு மெட்ரோ சிட்டிக்கு மூவ் ஆகுறீங்க, இல்லை நான் மெட்ரோ சிட்டிக்கு மூவ் ஆகுறீங்கன்னா கண்டிப்பாக அங்கேயும் சிபிஎஸ்சி இருக்கும். உங்கள் குழந்தை வந்து ஐயோ நம்ம எங்கே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகாது. தேர்ட் வந்து என்ன சொல்கிறது, ஜென்ரலி வந்து இது வரைக்கும் பார்த்ததில் குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. பிகாஸ் தே ஹாவ் திஸ் ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட்டுங்கிறதுனால தட் இஸ் ஹெல்பிங் தெம். So these are the advantages for which you can consider. And one more important thing, mode of education வந்து சிபிஎஸ்சிக்கு பை டிஃபால்ட் இங்கிலீஷ் தான். ஸோ சிபிஎஸ்சியில் படிக்கிற பசங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து ஹஸ் பீன் அப்சர்வ்ட். அண்ட் திஸ் இஸ் அ மேஜர் என்ன சொல்கிறது கோல் ஆஃப் த போர்டு. ஸோ தட் ஹாஸ் பீன் இன்கல்கேட்டட். சிபிஎஸ்சியோட எக்ஸாம்ஸ் வந்து சிபிஎஸ்சி போர்டு தான் வந்து டிசைட் பண்ணுது. ஸோ சிபிஎஸ்சியில் இந்த 21,000+ ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து சேம் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம்ஸ், பேட்டர்ன் கூட கிடையாது, சேம் கொஷின் சேம் ஆன்சர்ஸ். ஸோ கொஷின்ஸ்லேருந்து எல்லாமே வந்து இட் ஹாஸ் பீன் டிசைடட் பை அ காமன் போர்டு. ஸோ இவங்க வந்து கிரேடிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. கிரேட்ஸ் வந்து இவங்களுக்கு ஏபிசி அந்த மாதிரியான ஒரு கிரேடிங் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இவங்க. ஃபார் பீப்புள் ஹூ டோன்ட் நோ, இந்த சிபிஎஸ்சி போர்டு தாங்க ஜேஇஇ, நீட்டு, நெட் அந்த மாதிரியான எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜேஇஇ ஃபார் இன்ஜினியர்ஸ் அண்ட் நீட் ஃபார் டாக்டர்ஸ், நெட் ஃபார் ப்ரொஃபஸர்ஸ். ஸோ இந்த 3 எக்ஸாம்ஸுமே வந்து சிபிஎஸ்சி போர்டு தான் வந்து கண்டக்ட் பண்ணுது. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்து ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம வந்து குழந்தைங்கள அந்த எக்ஸாம்ஸ் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். யூ கேன் பி ரெஸ்ட் அஷ்யூர்ட் அபவுட் தட். ஹூ ஷுட் டேக் சிபிஎஸ்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனிபடி ஹூ இஸ் வில்லிங் டு ஸ்டே பேக் இன் இந்தியா அண்ட் ஒர்க் ஃபார் தி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். டாக்டராக இருக்கட்டும், இன்ஜினியராக இருக்கட்டும், என் பையன் இந்தியாவில் இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சிபிஎஸ்சி இஸ் த பர்ஃபெக்ட் திங். அண்ட் இவங்க வந்து கண்டினியூஸாக இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு இருக்கிறது இவங்களோட வந்து ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ். So we'll meet you up with the next video. Maybe like next week I will talk about what ICSE is. So adukapram I'll put a comparison video. Until then, tata, bye bye.